அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் தமிழ்நாட்டின் நெசவாளர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், தொழில் முனைவோர்கள் தங்களுக்கு தகுதியான நீதியும் பாதுகாப்பும் பெறும் வரை தமிழக வெற்றிக் கழகம் அவர்களுக்காக இடைவிடாமல் போராடும் என்று மிக முக்கிய அறிக்கையை வெளியிட்டுள்ளார் தலைவர் விஜய். இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்கு 10% ஆகும். குறிப்பாக ஜவுளி, ஆடை, தோல் மற்றும் காலணிகள், ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள், கடல் உணவுகள் என பலவும் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்திய பொருட்களின் இறக்குமதி மீதான 50% வரி விதிப்பு அமலுக்கு வந்துள்ளதால் ஏற்றுமதி கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. தூத்துக்குடியிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட கண்டெய்னர்கள் பாதி வழியில் தடுத்து திருப்பி அனுப்பப்பட்டது கவலை அளிப்பதோடு தூத்துக்குடி, கோவை, திருப்பூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயங்கும் தொழிற்சாலைகளில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள் வேலை இழக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இந்தியா உலகளாவிய தெற்கின் குரல் என்று ஒன்றிய பாஜக பெருமைப்பட்டுக் கொண்டாலும் 50% வரி விதிப்பு அமலுக்கு வந்ததிலிருந்து நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாநில திமுக அரசோ தொழிலாளர்களை பாதுகாக்கும் வகையில் அவசர சட்டமோ நிவாரணமோ வழங்காமல் வெறும் முதலீடு உச்சி மாநாடுகளை நடத்துவது, புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் கையெழுத்து வாங்குவது என்று அலட்சியம் காட்டுகிறது. ஏற்றுமதி திரும்பி வரும் இழப்பால் அச்சம் கொண்டுள்ள தொழில்துறையை பாதுகாக்க ஒன்றிய மாநில அரசுகள் சிறப்பு நிலைப்படுத்தல் நிதி, மானிய கடன், MSMEக்கு சிறப்பு நிதி போன்ற உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய 11 சட்ட நடவடிக்கைகளை தாவேகா சார்பாக முன்வைத்திருக்கிறார் தலைவர் விஜய். தொழில்துறை வளர்ச்சியிலும் தொழிலாளர் நலனிலும் அக்கறை செலுத்தும் தலைமைக்காக காத்திருக்கிறது தமிழகம் என்பதை பதிவு செய்யும் தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் அவர்களுக்காக உறுதியுடன் துணை நிற்கும் என்றும் தெரிவித்துள்ளார்.